யூடியூப் போறதோட சரி ஆளே யூடியூப் போறது யூடியூப்லாம் பாக்குறதுக்கு டைம் இல்லைங்க அண்ணா. நீ சொல்லே இல்லையா? நான் சொன்னேன். அப்படியே சொன்னேன். ஆமா நான் தான் சொன்னேன். சொல்லி வாய மூளை ஊஞ்சி போய். சரி ஓகே. போட்டவனே உனக்கு வந்து சப்ஸ்கிரைப்லாம் கம்மியாக போகுது பாரு. இப்போ நான் இதனால ரொட்டீன் சொல்லுவாங்களா நான் சொல்லுவாங்களா? இப்போ இந்த ஃப்ளட் ஆமா ஃபுல் இவன் பக்கத்துல வர மாட்டேங்கிறான் எனக்கு. என்ன கலர் சொல்ற பத்தியா? ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வா, கிட்டத்தட்ட நம்ம 1 மந்த்துக்கு அப்புறம் மோட்டோ விலாகில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இவ்வளோ நாளாக நான் மோட்டோ விலாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மேலேயே கிட்டத்தட்ட 2 மாதமாக நான் மோட்டோ விலாகே பண்ணல. ட்ரிப்பு போயிட்டு வந்ததோடு சரி, சென்னைக்கு வந்ததோடு சரி. சென்னைக்கு வந்தது ஃபுல்லாக ஸ்விக்கி தாங்க ஓட்டுன்னு இருக்குண்ணே. ஃபுல்லாக அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால இந்த பக்கமே வரலங்க. ஆல்ரெடி எடுத்த வீடியோலாம் போட்டுன்னு இருந்தேன். ஸ்விக்கி ஓட்டினதுனால ஒழுங்காக ப்ளாகே எடுக்கலை, என்னால் வீடியோவும் போட முடியல. வெறும் ஷார்ட்ஸை தான் போட்டுனுக்கிறேன். அதுவும் ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சண்டே. சரி, எப்போ மொத்தம் வேலையே பார்த்துன்னு வந்தோன்னா வேலைக்காது, ப்ளாக்லாம் எடுக்க முடியாது. இப்போ ஆல்ரெடி போன ட்ரிப்புக்கு கடன் வாங்கி வச்சுருந்தேங்க. அந்த கடத்தையும் அடைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போக வேண்டிய ட்ரிப்புக்கு காசும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தாங்க அந்த வேலைக்கே போனேன். அப்போ அது போக வீட்லேயும் காசு கொடுக்கணும்ல, அதுக்கு எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணும்ல. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4-5 கமிட்மெண்ட் நானே ஏற்படுத்திக்கிட்டேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தருண் வீட்டுக்கு தாங்க போகிறோம். தருண் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவனை பிக்கப் பண்ணின்னு அங்கேருந்து கொருக்குப்பட்டு போகணுங்க. கொருக்குப்பட்டு போனவுடனே இந்த பிளானை சொன்னவங்க அங்கே இருக்கிறானுங்க. நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், அவனுங்க ஒரு பிளான் போட்டானுங்க. அது என்ன பிளான்னா அங்கே போயிட்டு நான் சொல்கிறேங்க. நாங்கள் என்ன பிளான் போட்டோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சீமாவூர் போகலான்னு பிளான் போட்டோம் போன வாரமே. அது கேன்சல் ஆகிடுச்சு. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சென்னையில் ஃப்ளட் வந்தது, அதனால் அங்கே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகிடுச்சுங்க போன வாரம். அதனால் சரி இந்த வாரம் போய்க்கலான்னு சொல்லிட்டு போன வாரமே முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு இடம் போகிறதுனால அது எனக்கு தெரியாது, அவனுங்களுக்கு தான் தெரியும். அது எந்த இடம்னா நான் அங்கே போயிட்டு அவனுங்களை கேட்டு சொல்கிறேங்க. இப்போ நம்ம என்ன டைமுக்கு வீட்டிலேருந்து கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 5:30 மணிக்குங்க. 6 மணிக்கெல்லாம் கொருக்குப்பேட்டை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு 5:30 மணிக்கு போய்ட்டு தருணை பிக்கப் பண்ணின்னு 6 மணிக்கு போல் கரெக்டாக கொருக்குப்பேட்டை இருப்பேங்க. அங்கே 2 பேர் இருக்கிறானுங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனை உங்களுக்கு தெரியும், மகேஷ்னு சொல்லிட்டு. 2 பேருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் எங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எதுலேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோதாங்க, நம்ம தருண்குமாரை பிக்கப் பண்ணியாச்சு. அவன் வண்டிக்கு பின்னாடி தான் உட்காந்துக்கிறான். தருணு அப்படியே ஒரு ஆய் சொல்லிவிடு. சொல்லிட்டேனாங்க. இந்த எவ்வளோ நேரம் இருக்குது? நான் 5:30க்கு அலாரம் வச்சேன். சாய் 5 மணிக்கெல்லாம் கால் பண்ணிய ரெடியாரு வந்துரு. என்ன நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், நீ காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஏதோ நான் வராத மாதிரியும். சரி, இவன் காலையிலே வர பண்ணிட்டான், அதனால கரெக்டாக இவங்க 5 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பானுங்க. அதான் நானும் அப்படியே ரெடி ஆகிட்டேன். கொருக்கு போட்டு வந்துட்டாங்க. அலே கரெக்டாக இப்போ டைம்ண்ணா 5:51 52, இன்னும் 8 நிமிஷம். அவன் கரெக்டாக வெளியே வரணும், இல்லைன்னா சரியான பஞ்சாயத்து இருக்குது அவனுக்கு எனக்கும். ஆமாம், ஆர்கியூமெண்ட்டு தான். ஃபஸ்ட்டு சாய்க்கு கால் அடிச்சிருவான். மகேஷே சரி வா வா. உன் கூட பழகனத்துலேயே ஃபஸ்ட்டு வாட்டி 4 நிமிஷம் பிஃபோராகவே வந்திருக்க நீ. 6 நிமிஷம் பிஃபோராகவே வந்திருக்க. அவனை கால் பண்ணிட்டேன், நான் கால் பண்ணிட்டேன். எப்படியாலே இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன். கொடுத்துட்டான் கதையை. 5 மணிக்கு சாய் தான் எழுப்பி விட்டுருவான். கரெக்டாக கேமரா அடிக்கி இப்படி பண்ணிட்டான். இது வரைக்கும் ஒரு நாள் நான் பார்த்தது இல்லைடா. சரி வா போ, நம்ம போமா உட்காரேன். முறி உனக்கு தெரியுமா கரெக்டா எங்கண்ணே இடம்? ஒரு வருஷம் முன்னாடி போனதுடா. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பர்மா நகர் தாங்க போகிறோம். அங்கே எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் இதே ரொட்டி போடுவாங்களாம். அங்கே ஓசியில் போட மாட்டாங்க, காசு கொடுத்தா வாங்கி சாப்பிட்ணும். அது காலையிலே 6 மணிக்கு தான் கிடைக்குமா. அதனால சண்டே மட்டும்தான் கிடைக்குமா? எக்ஸாக்டாக தெரியல.
ஸோ அவனுங்களுக்கு கடை தெரியும் ஜோபி பசங்க. அவங்க தான் வாரம் வாரம் போகிறான்னு சொல்லிட்டு கதை கொடுக்குறானுங்க. ஆனால் போன வாரம் போகவே இல்லை. ஆனால் நம்ம ஃபோனில் பேசினா மட்டும் வாரம் வாரம் போவோம்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. சாய் அது சண்டே மட்டும் தான் கிடைக்குமா ரொட்டி? சண்டே மட்டும் தான் கிடைக்குமா ரொட்டி? பர்மா நகர்னாவே அத்தை தாங்க ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அத்தாவே சாப்பிட மாட்டோம். ஏன்னா ரேட்டு ஒஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்தளவுக்கு குவாலிட்டியும் இருக்காது, குவான்டிட்டியும் இருக்காது. எங்களுக்கு என்னென்னா பி ஸ்டேஷன் சொன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே அந்த லைனில் வந்து ஒரு 4-5 அத்தை கடை இருக்கும். அதில் ஒரு 2 அத்தை கடை பக்கத்தில் இருக்கும். அதில் ஒரு கடையில் சாப்பிடுவோம். கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் இருக்குல்ல, அது பக்கத்து சந்து. இங்கே எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? பக்கத்தில் வந்துட்டோம்ல, 4 கிலோமீட்டர் இருக்குமா? யாரு நானும்மா வந்தேன்? அது வேலைக்கு போகணுமே. நீ அவனு கூட சுத்திரியா வந்திருக்குன்னு நான் நினச்சேன். அப்படியே பர்மா நகரில் போயிட்டு அவனுக்கு சொன்ன அந்த ரொட்டி சாப்பிட்டு அப்படியே அங்கே வந்து சீமாவரம் போகிறாங்க. 6 மணிக்கு போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு சொன்னானுங்க. இது எப்படி முடிக்கிறதுக்கு 7 ஆகிடும். 7 மணிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சீமாவரம் போகணும். நான் ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த டைமுக்குள்ளே ஒரு 6 to 7 நீங்கள் சீமாவரம் டேம் போயிட்டீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. ஏன்னா லோக்கல் ஆளுங்கள்லாம் காலை காலத்துக்கு அழைக்கிறதுக்கு மட்டும் தான் சைடு வருவாங்க. அவ்வளோ பேரும் வரமாட்டாங்க. அதுவும் இல்லாத இப்போலாம் ஜென்ரேஷன் எவ்வளோ மாறிடுச்சுல, ஒரு சில பேர் தான் வருவாங்களே. மற்றபடி தனியாக ப்ரைவேட்டாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. கூட்டமே இருக்காது இந்த இடத்துல. அந்த டைம்லாம் நான் சொன்ன டைம் போனீங்கன்னா மார்னிங் ஒரு 6 to 7 போனீங்கன்னா, அதுக்கப்புறம் போக 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 கூட்டம் வந்துடுங்க. சரி, இதோட நான் போயிட்டு அந்த ரொட்டி கடையில் போயிட்டு பேக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, கடைக்கு வந்தாச்சுங்க. கமிங் டு சிவா 235. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மகேந்திரன் டீ ஸ்டால். இது ரொம்ப அத்தன்டிக்கான டீ ஸ்டாலுங்க. ஓவர் இங்கே இவ்வளோ காலையில் சண்டேயில் மட்டும்தான் இங்கே வந்து ஆட்டுக்கால் பாயா, ரொட்டி எல்லாமே கிடைக்கும். ஆனால் சண்டே மட்டும்தான் இங்கே ஓவரால் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இதை பற்றி தான் வைங்க பரவாயில்ல. இல்லைடா, அதிகமாக இருக்கும், வேஸ்ட்டாக ப்ரோ. ஒரு 4 பேர் இருக்கும். சரி, ஓகே, ரைட். ஓவர் டிஷ் வந்துருச்சு. ரொட்டி, ஆட்டுக்கால் பாயா, சிக்கன் குழம்பு, மலாய். இதுதான் டிஷ்ஷு. ஸோ இந்த இடத்துல ஃபேமஸான ஒரு விஷயமே ஒன்று தான் 2 இந்த இடத்துல ஃபேமஸான விஷயமே இந்த ஆட்டுக்கால் பாயா தான். இது சண்டே மட்டும்தான் இது. இதனால் ரொட்டின்னு சொல்லுவாங்களா, நான் சொல்லுவாங்களா? ரொட்டி. ஆளுக்கு ஒரு ரொட்டி, 3 பாயா. என்னடா சிக்கனு கொத்தா? என்ன சொன்னீங்க? சிக்கன் தொக்குடா. சிக்கன் தொக்கு. இது மலாய். ஒயிட் கலரில் இது வந்து மலாய். இது ஆக்சுவலாக வந்து ஸ்வீட்டாக இருக்குதுங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. பால் மேலே வர ஏடுல சக்கரை போட்டு கொடுத்துக்கிறாங்க. நம்ம கூட ஒருத்தன் இருப்பான் பாருங்க. நம்ம எதனா ஒன்று சொன்னால் சொல்லினே இருப்பானுங்க. நம்ம ஏன் சொல்கிறேன்னே தெரியாது, எதுவும் சொல்கிறேன்னு தெரியாது, சொல்லினே இருந்துருவானுங்க எதனா ஒன்று. ஜோபி அப்புறம் நான் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னேன், எதனா ஒன்று சொல்லினே இருக்கிறானுங்க. குறை சொல்கிறோம்ல. குறை சொல்றதுக்குன்னே ஒரு சுற்றி ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க. அதை விட்டுரு, சாய் விட்டுரு. குறை சொல்கிறதுனே 2 பேர் இருக்கிறானுங்க சுற்றி. சாய் சொல்ல மாட்டா குறை. யூடியூப் போறதோட சரி, யூடியூப் போறதோட யூடியூப்லாம் பாக்குறதுக்கு டைம் இல்லைங்க அண்ணா. நீ சொல்லே இல்லையா? நான் சொன்னேன், அப்படியே சொன்னேன். ஆமா, நான் என்ன சொன்னேன், ஒன்லி மோட்டோ கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட ஆளுங்க மட்டும் தான் பாக்குறது, மத்தபடி வேற ஆளுங்க ஒன்லி நான் யூடியூப் போறதா ப்ரோண்ணா. இப்ப பல்ல கடிப்பாம பாரு, முறுக்குவாம பாரு, முறுக்குவாம பாரு. என்ன பார்த்த? என்ன மச்சி? இல்ல இல்லடா மச்சான், நீ இந்த ஞாபகம் இருக்கா? நான் கேமராமேன்டா. என்ன விட்டுருங்கடா, பாத்துக்கோங்க. சரி இப்போ அது யாருக்கு தெரியும். சரி, ஓகே. போட்டவனே உனக்கு வந்து சப்ஸ்கிரைப்லாம் கம்மியான போகுது பாரு. இப்போ நான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. நான் தான் இதே ஏமாட்டேன். மச்சான் அதானே பண்ணா அன்னைக்கு. அந்த ஆளு தெரியுமாடான்னு கேட்டேன். தெரியும் தெரியாது 2 யூடியூப் போறதோட சரி, நம்ம டைம் இல்ல ப்ரோ. தெரியாதுன்னு யார் அவனுக்கு தெரியாத கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு. இல்லடா, நான் அதை எனக்கு அது ஏன்னா நான் கேட்டேன் அவன் கிட்ட, ஃபர்ஸ்ட் பாக்குறது இல்லையா? சொல்லியிருந்தா வேலைக்காக சொல்லியிருப்பான், அவ்வளவுதான். வேலைக்காக போன் யூஸ் பண்றதோட சரி, போறதோட சரி. சும்மா சொல்றேன், நான் அதை சொல்லவே இல்லடா. நேத்து ஓம் கிட்ட தான் பேசிட்டு வந்தான். கதை அப்படியே மாத்திரடா. என்ன சொல்ல பண்ணு, நீ என்ன சொல்ற? யூடியூப் யூஸ் பண்றதுன்னு சொன்னேன். பாக்குறது இல்ல என்ன? நீ பாத்துருக்கல மச்சான், நான் காமிச்சத? பாத்துருக்கேன் மச்சான். அவனே பாத்துருக்கா, நீ பாக்கல.
நீ வேணா ஃபோன் எடுத்து போய் வேணா செக் பண்ணி போறியா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு பார்த்தா தான் இருக்கும் நீ போட்டிருப்ப வீடியோ பண்ணிட்டு அதான் சொல்கிறேன் யூசேஜ் மாட்டிக்கினா போலாம் இப்போ சிவா பல்ல கடிப்பான் பாரு இப்போ மகேஷ் சாப்பிட்டு உழுவும் பாரு சொல்லி வாய மூளை ஊழிச்சு போய் கேட்கணும் சொல்பிச்சு கேட்கணும் நான் ஏன் உன் சார் அப்படியே வந்துட்டேன் அவன் அடிப்பான் கைக்கு வாட்டமாக வரக்கிறேன் இருந்தாலும் தெரியல அதிகம் மகேஷுக்கு செத்தாலும் பரவாயில்ல இதான் சாவேன்றான் மோரோவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு எவ்வளோ கூட்டம்னா அது இந்த இடத்துல மட்டும்தான் நான் பார்க்குறேன் மகேந்திரன் டீ ஸ்டாலில் இவ்வளோ கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிட்ற ரெகுலர் கேங் இவங்க வந்து 5 o'clock ஆரம்பிச்சிருவாங்க அப்போவே கூட்டம் பிச்சுக்கும் ஒரு டீகளில் இது எப்படி ஒரு எவாலுவேஷன் எனக்கு தெரியல சத்தியமாக இவங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு லைக் இப்போ அவங்களுக்கு நிறுத்த முடியாது ஏன்னா இப்போது ரொம்ப பிஸி அவங்க எல்லாருமே அதுவும் 5 to 10 வரைக்கும் மட்டுமே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கல என்ன டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுதுங்க இப்போ தான் சினிமா டேமே கிளம்புறோம் டேஸ்ட் ஓவராலாக நல்லா இருந்ததுங்க எப்படி சொல்கிறது நல்லா இருந்ததோட சூப்பராகவே இருந்தது அந்தளவுக்கு இருந்தது ரொட்டி ஒன்று 10 ரூபா தான் அப்புறம் கிரேவி அது இதுன்னு எது 50, 80 அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க ரேட்டு பசங்க தான் காசு பே பண்ணானுங்க அவங்களுக்கு தான் தெரியும் டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 555 ஆச்சுங்க நாங்கள் 3 பேர் 4 ரொட்டி சாப்பிட்டோம் மகேஷ் மட்டும் 3 ரொட்டி தான் சாப்பிட்டாங்க இப்போ அடுத்தது எங்கன்னா சிம்மா வர்றாங்க இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் எனக்கு மகேஷுக்கும் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட ஒன்றா சுத்தம்னா அதில் 3/4 நாள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுலே போடுங்க என்ன இல்லை இது 800 தானே இது 800 டிப்போ தானே போச்சு அது இந்த ஸ்டேரிங் பெண்டாக இருக்கிறதுனால வீடியோவே பெண்டாக தெரியுது ஆமாம் ஸ்டேரிங்கு நானும் தலை எப்படி எப்படின்னு அப்பப்போ ஆட்டுறேன் ஆமாம் வீடியோவில் நேராக தெரியணுமேன்னு சொல்லிட்டு அதில் நம்ம வீடியோ எடுத்து போட்ட இடம் தானே அது ஒரு சம்பவம் போடும் போதெல்லாம் இதுவாடா ஆமாண்டா தெரியல எப்போ ஆச்சு இது இந்த மழையாடா சிபிசிஎல் இருக்குது எங்கேருந்து லீக் ஆச்சு இது அதுல இருந்தா அலே இவன் வந்து பவர் பிளான்ட் ஆளு இந்த லெஃப்ட்ல இருப்பான் சிபிசிஎல் வா நான் காட்டுறேன் அந்த சைடு தான் போவோம் இப்ப இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி லெஃப்ட்ல ஒரு ரோடு போவோம் எப்ப இந்த ஃப்ளட் ஆமா ஃபுல் இவன் பக்கத்துல இருந்தா வர மாட்டேங்கிறான் எனக்கு அவனை யோசிச்சு பேசுறேன் நானு இதுக்கு முன்னாடி வீடியோல நான் கரெக்டா சொல்லியிருப்பேன் வேணா நீ வீடியோ போடுறப்ப பாரு நீ பக்கத்துல இருந்தாலும் வர மாட்டேங்குது எனக்கு நீ உன்னை யோசிக்கிறேன் நானு நீ இருக்கிறல நீ நொட்டம் கண்டுபிடிப்பல இந்த ஃப்ளட்ல வந்ததுதான் இப்ப நம்ம எதனா ஒன்று சொன்னா நொட்டம் கண்டுபிடிப்பான் நமக்கு அது வாயில வரவும் மாட்டேங்குது கரெக்டா அந்த எண்ணெய் வாட தெளிவா அடிக்குதுடாப்பா அது என்ன தடுப்பு நான் கட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு இது கிளீன் பண்ணானுங்களா இல்ல அப்படியே விட்டானுங்களா ஃபர்ஸ்ட் இதோட மோசமா இருந்ததா இதே மோசம்ன்ற வீட்டுக்குலாம் வந்துச்சாண்டா தண்ணி ஏறி இல்ல ப்ரோ இப்ப ஆமாண்டா ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டு வச்சிருந்தானே ஆமா அதேதான் பெட்ரோல் போடுறல இன்னும் சைடா போய் ரைட்ல உள்ள ஃபுல்லா செஸ்ட்டுக்கு மேல தண்ணி ஃபுல்லா நல்ல கருப்பா கையை தூக்கி காச்சு காமிச்சு பார்த்தேன் செக்யூரிட்டி இவங்க யாருமே வரல அப்படின்றாங்க ட்ரெயின் போதாலே இதாங்க என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரெயினை நான் பாக்குறேனே ப்ரோ நம்ம பார்த்ததே தேவி வீட்டுக்கு ஒரு வாட்டி போனோமே அப்போ இந்த பாலத்து வழியா தான் நம்ம போனோம் ட்ரெயின்ல தண்ணி இருக்காது ப்ரோ என்ன ப்ரோ இல்ல தண்ணி இருக்காதுடா அப்போ இல்ல ப்ரோ இங்க எப்படின்னா ஒரு சில இடத்துல திப்பியா இருக்கும் ஒரு ரொம்ப ட்ரையா இருக்கும் ஒரு சில இடத்துல ஞாபகம் இருக்கா நம்ம போகும்போது மண்ணா இருக்கும்டா ஒரே கீழே அண்ணன் தீவா இருக்கும் பாத்துக்கிறியா அங்க திட்டா ஒரே மண்ணா இருக்கும் தெரியுமா நம்ம கூட கீழே பார்த்தா அதான் நினைக்கிறேன் ஃபுல்லாவே இருக்குமா தண்ணி இருக்குமா இல்லடா நான் பாக்குறப்ப எப்பயுமே தண்ணி இருந்துக்குது நான் பார்த்த மாதிரி அதுக்குன்னு காஞ்சி போன மாதிரி ஆயிடும் மணலா இது என்ன இது உள்ள பீரிங் கிடக்குது அதை வச்சா எடுப்பாங்கடா ஆயிலா அடிச்சுட்டான் விபூதி எனக்கு தெளிவா அடிச்சுட்டான் விபூதி இதோ ஜேசிபி இருக்குது பேர் அதை வச்சுதான் எடுப்பாங்கன்னு சொல்லு எடுக்கிறாங்க பாரு அந்த இது வச்சு அது கலக்க கூடாதுன்னு போட்டு வச்சுக்கிறானுங்க போட்டு வீடியோ பாத்துருந்தேன் ஏதோ பக்கெட்டில முண்டு ஊத்துறானுங்க ஏதோ ஒரு பெரிய மிஷின் எடுத்துட்டு வரேன் அந்த மிஷின் தான் பக்கெட்டி இதுக்கு இந்த கம்பெனிக்காரன் வேணா கொடுப்பானுங்களா இதுக்கு நஷ்டீடு எடுத்தானா இல்லையா அவன் கேஸே
சென்னை பெட்ரோலியம்லாம் இருக்கு சென்ட்ரல் அது. ஐயோ பரவாயில்ல, இவனுக்கு வந்து சாப்பிட்ட மழை பெட்ரோலியம், கெரோசின், தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய் முதல் கொண்டு வந்துடும் இங்க. கேனையா வந்தா கேப்பக்கலையை சொல்லுவேன். அதை சொல்லாம பக்கத்துல இருக்கவன் இவன் தான். சூப்பர். அவனே ஆண்டு வந்துருவாரு அப்படியே கிளம்பினேன். இப்ப நான் எதனா சொன்னேன் அவனை இல்ல, நான் எதனா சொன்னேன்டா அவனை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தையும் வந்து ஒரு வாட்டி நான் பிளாக் எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பிளாக்ல எடுத்து போட்டிருப்பேன். இந்த இடத்துல தான் நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொஃபைல் இருக்குதுல்ல, அது இந்த இடத்துல தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், மேலூர் தாண்டி போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இங்கேருந்து சினிமா வரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த ஒரு 5 கிலோமீட்டர் கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே பெரிய பெரிய வண்டிங்கெலாம் வந்துட்டு போமா. இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது, ஃபுல்லாக பள்ளங்குழியமாக தான் இருந்தது. எல்லாம் பெரிய பெரிய வண்டி வரதுனால எப்பவுமே இந்த ரோடு இப்படி தான் இருக்கும். இது சீமாவரம் டேமுக்கு போய் 2 வருஷம் ஆகுது. போன வருஷம் போனோம். ஆமாம், போன வருஷம் தான் போனோம். 2 வருஷம் இல்லை, போன வருஷம் தான் போனோம். அப்படி பார்த்து ரோடு அப்படியே தான் இருக்குது. அதில் இது கூட தான் நான் போனோம். இது இன்னும் 4 மீட்டர் காட்டுது. கேளு ஞாபகம் இருக்குதா? தெரியல. டேம்க்கு இப்படி போனாங்களா இல்லை முன்னாடி இதுவாக்கா? அதுதான் அவனுங்க இங்கே போயிட்டானுங்களா? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதாலே? 4 கிலோமீட்டர் வருது. பொறுமையாக போறியா? அதான் எனக்கும் தெரியல, டவுட்டாக இருக்குது. இதுக்குள்ளேயே அவ்வளோ தூரம் போகணும். அவுட்டர் ரிங் ரோடில் போய் 15 ஹவர்ஸ் யாராவது கேட்டே போட்டு தப்பா காட்டுது. இது மேப்பா? இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. போகிற வழி தான் போகும். டிரைவர் வீட்டு கேட்கலாமா? இது போ நேராக போ. கேட்கவா? நேராக போ. ஒரு டெட் எண்டில் தான் ஒரு ரைட்டு மாதிரி கட்டும். ஆமாம், அது கார்னர் வளையிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல முட்டு சந்த மாதிரி போய் ரைட்டில் கட்டும். கட் ஆகும், அது எனக்கு தெரியும். தம்பி, டேமுக்கு எப்படிமா போகணும்? போயிட்டு அங்கே கேளுங்க. அது பக்கத்துலேயே தான்ல? ஆமாம். இங்கேருந்து எவ்வளோ தூரமாக இருக்கும்? ஆமாம், நீங்கள் ஓட்டுற பிரிட்ஜ் மாதிரி ஒன்று போகணும்டா. மேலே ஒரு பிரிட்ஜ் போகுமா? அப்புறம் மேப்பில் 5 கிலோமீட்டர் காட்டுது. தற்கொலை மேப். ரைட்டில் போய் தெரியுறாள். நேராக போனே ஒரு பிரிட்ஜ் மாதிரி பாலம் போவோம். அந்த பாலத்து மேலே போயிட்டு தலைநகர் போயினே இங்கே தான் ஒரு இதுக்குள்ள இந்த கடைக்குள்ள. அதுரா இந்த இடம் காலையில் இருந்தோம்னா இது. சரி ப்ரோ நம்ம 2 வாட்டி வந்துக்கிறோம் ப்ரோ. ஒரே நாள் 2 வாட்டி வந்தோம். ஏய், ஒரே நாள் 2 நாள் தொடர்ந்து. இவங்க ஒரு வாட்டி தான் ப்ரோ வந்தானுங்க. ரெடியாக இருந்துக்குவோம். சமாளிக்கலாமா இல்லை ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாம். எதுக்கு அவனுங்க மாதிரி வளவலன்னு பேசுங்க. அதே போயிட்டு வரது போக பார்த்தாவே தெரியுது இல்லை ஏன் வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். சிம் ஒரு இடம் வந்துட்டோம் பாருங்க. இதுதான் உள்ள வண்டிலாம் எடுத்துன்னு வர முடியாது. இங்கேருந்து அந்த காட்டுது. எது? ஓ, அந்த டேம் அதுவா?
சீமாவரம் டேம் வந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கேமரா எடுத்துகிட்டு போகல உள்ள எதுவுமே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குளிச்சுட்டு வந்துட்டு தான் கேமரா வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபோனில் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுத்துட்டோம். அதுவும் ரொம்ப பெருசாலாம் எடுத்துருக்க மாட்டோம், நாங்கள் என்ஜாய் பண்ணதெல்லாம் எடுக்கல. ஏன்னா எல்லாருமே ஈவனாக குளிச்சோமா, அதனால் என்ஜாய் பண்ணதெல்லாம் எடுக்கலைங்க. ஆனால் நிறையா அட்ராசிட்டி நடந்தது. என் டிஷர்ட் ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்தேன், அது போட்டு 2 வாட்டி தான் போட்டிருப்பேன், அது தண்ணியில் விட்டுட்டேன். அலசரன்னு பேரில் அங்கே பாசியாக இருந்தது, அப்போ டிஷர்ட் அது அழுக்காயிடுச்சு. சரி அலசலான்னு சொல்லிட்டு கட்டினேன். அலசி முடிச்சுட்டு போடலான்னு பார்க்குற நேரத்தில் கீழே விட்டுட்டேங்க, தண்ணியோட அடிச்சுன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோ மகேஷ் இருக்கிறார்ல, அவர் நீச்சல் அடிக்க மாட்டார். நீச்சல் கற்றுக்கிறன்னு பேரில் அடிச்சாம் பாருங்க நீச்சல். நீங்கள் செவத்துல போய் அடிச்சுக்கணும், நெத்தி ஃபுல்லாக அப்படியே பூனை பூரி விட்ட மாதிரி அடிச்சுங்க. ஃபுல்லாக ப்ளட்டு தான். அந்த இடத்துல எதுவுமே சொல்லிக்கல, ரொம்ப பெருசு தான், ஆனால் நாங்கள் பெருசாக காட்டிக்கல. சரி அவன் மைண்டு இதாகிடும், சொங்கி போய்டும், அதுக்கப்புறம் ஜாலியாக ஃபன்னாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிக்கல. அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு ஃபோனை எடுத்து பார்த்துனே இருக்காங்க. இப்போயே மைண்டு ஃபக்டபுள் தான் போயின்னு இருப்பான், முன்னாடி போயின்னு இருப்பான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது தண்ணி வரும்னு சொல்லிட்டு தெரிலங்க. நாங்கள் வர டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து இது. அதில் இன்றைக்கி என்ன டேட்டு, என்ன டேட்டு இன்றைக்கி 17 17 நாங்கள் டிசம்பர் 17 வரோங்க. தண்ணி ஃப்ளோ நல்லா தான் இருக்குது, ஓவராக பாஸ்லியாக இருக்குது. இந்தாண்டு அந்தாண்டு வரைக்கும் போகலான்னு பார்த்தோம், அந்தளவுக்கு பாசங்க. நானே போகிற வழியில் விழுந்துட்டேன், எல்லாருமே விழுந்தோம். எல்லாம் ஒரு விதத்தில் ஒரு மாதிரி அடி வாங்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் ரத்தக்கார யாருக்கு வாங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் ப்ரோவுக்கு தாங்க வாங்கிச்சு. வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா அட்ராசிட் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் வந்தது சண்டே தான் வந்தோம், ஆனால் கூட்டம் கம்மியாக தான் கற்றுது. வீக்கெண்ட் அதுமா கூட்டம் இவ்வளோ கம்மியாக இருந்தது இப்போ தான். போன வருஷம் வரப்போலாம் சரியான கூட்டங்க. ஆனால் இந்த வருஷம் வந்தோம், அப்போ வந்து பொங்கலுக்கு அப்புறமா வந்த மால் ஜான் ஃபஸ்ட் வீக்கில் வந்தோம் போன வருஷம். இப்போ வந்து டிசம்பர் மந்த்தே வந்துட்டோம், டிசம்பர் 17 வந்துட்டோம். கூட்டம்லாம் அவ்வளோ இல்லை, பட் தண்ணி ஃப்ளோ ஓவராக இருக்குது. அதுக்கப்புறம் பாசம் ஓவராக பிடிச்சிருக்குங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா முன்னாடி இன்னும் குளிச்சுட்டு வாங்க. உள்ளே போகிற பேரில் போனீங்கன்னா வழி கழிச்சு தான் போயிடணும், ஏன்னா அவ்வளோ அன்சேஃப். இன்னும் அந்த இவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் ஆகி நிற்கிது. எல்லா வண்டியும் மொத்தமாக வந்துருச்சா, அதனால் இந்த டிராஃபிக்கா? உங்களோட மண்ணை வேற கிளப்பின்னு போகணுங்கடா, இவங்க பின்னாடியே போக முடியாதா. இந்த இடத்துல தண்ணி வந்து எப்போவுமேலாம் வராதுங்க, ரெய்னிங் சீசன் மட்டும்தான் வருமே. இப்போ தானே இங்கே சென்னையில் மழை போச்சு, அதனால தான் இந்த அளவுக்கு தண்ணி இங்கே வருது. இன்னும் இது எத்தனை நாள் வரும்னு சொல்லிட்டு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்த அழகாக நீங்களும் பார்க்க வேண்டாமா? சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.